அனைவருக்கும் வணக்கம். நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களோட உத்தரவிட்ட பேரில் நாட்டுக்கு புதிதாக உளவு இயந்திரங்கள் 2024 இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது. விவசாயிகளுக்கே முன்னுரிமை வழங்கணுன்றதுக்காக புதிய மகேந்திரா டிராக்டர் பிராண்ட் நியூ ஒரிஜினலாக பிராண்ட் நியூ ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பெனியால் புதுசாக இறக்குமதி செஞ்சுருக்கிறார். இந்த டிராக்டர் என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்குது, எந்த இடத்துல விற்கணிக்குது, இதுன்ற லீசிங் வசதிகள், இதுன்ற சிறப்பம்சங்கள் எல்லா விஷயங்களையும் பார்ப்போம். இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மகேந்திரா டிராக்டர் டூ வீல் என்று சொல்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டிராக்டர்கள் டூ வீல் 4 வீல் ஆக மொத்தம் 2 வகையாக கொண்டிருக்கும். இதில் பாருங்கள், முன்னுக்கு பவர் மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் மரங்கள் முன்னுக்கு எது முட்டுப்பட்டு சொன்னால் டிராக்டரை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு ஒழுங்கமைப்பை கொண்டிருக்குது. பாருங்கள், கம்பெனியால் ஒரிஜினல் வளம், ஒரிஜினல் பெயிண்டிங்கோட. இங்கே நாங்கள் எதுவுமே கதைக்கிறதுக்கு இல்லை. பிராண்ட் நியூ ஒன்று சொன்னால் எல்லாமே அப்படியே கம்பெனியால் புதுசாக தான் இருக்கும். பாருங்கள் எப்படி நிற்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே கம்பெனியால் ஒரிஜினல் பொழுத்தின் அப்படியே பிக்காமல் இருக்குது. பாருங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி. இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏனைய டிராக்டர்களை விட எல்லா விதத்தாலையுமே சிறப்பம்சம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மீட்டர். பாருங்கள், அப்படியே கம்பெனியால் 1.8 மணத்தியால் தான் ஓடி இருக்குது. அப்போ இதுன்ற வாரண்டி சிஸ்டங்கள், லீசிங் வசதிகள் சம்மந்தமான விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த டிராக்டரை நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரொட்டபேட் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு இந்த கம்பெனியால் தருவினம். அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் பதிவு கட்டணம் 20,000 ரூபா. அது உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு கம்பெனியால் செய்து தருவினம். அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4 இயர்ஸ் வாரண்டி வருது. இந்த டிராக்டருக்கு 4 இயர்ஸ் வாரண்டி அல்லது 4000 மணி நேரத்துக்குள்ளே இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டிராக்டருக்கு இந்த 2 வீல் மகேந்திராவுக்கு நீங்கள் வாரண்டியை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 லிட்டர் டீசல்லையே 1 ஏக்கர் ரொட்டபேட் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையில் ரொட்டபேட்டுக்கு சிறப்பாக டிராக்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகேந்திராவும் ஜோண்டிய டிராக்டர் தான். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக இப்போ தமிழ் பிரதேசங்களில் பாவனையில் உள்ள ஒரு டிராக்டர் தான் இந்த டிராக்டர். பாருங்கள், வேறு லெவலாக நிற்குது. எந்த சேத்துக்களையும் விட்டு ஓடக்கூடிய நல்ல ஒரு அகண்ட டயர் வளங்களை கொண்டிருக்குது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா விதத்தாலையுமே பெரிய டயர் தான். முன் டயர் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பொட்டி சில்லுக்கு போடுற பெரிய டயர்களை கொண்டிருக்குது. பாருங்கள், வேறு லெவலாக நிற்குது. இந்த டிராக்டருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் லீசிங் வசதி இந்த கம்பெனியாலேயே செய்தறிவிடம். நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் டவுன் பேமெண்ட் 11 லட்சம் ரூபா கட்டினீங்களாலே போதுமானது. இந்த டிராக்டரை நீங்கள் பெற்றுக்கொண்டு போகலாம் என்று சொன்னால் பதிவு காசுலாம் ஃப்ரீ. அப்போ வெறுமனே நீங்கள் ஒரு 11 லட்சம் ரூபா வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் பெற்றுக்கொண்டு போகலாம். அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த டிராக்டருக்கு சொல்கிற கம்பெனியால் தீர்மானிக்கப்பட்ட ஃபிக்ஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் 52,49,000 ரூபா. அப்படியே கம்பெனி ப்ரைஸ். இதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் 4 வீல் டிராக்டர் சம்மந்தமான விவரங்களையும் பார்ப்போம். பாருங்கள் எப்படி டிராக்டர் நிற்குதுன்னு சொல்லி. இந்த சேல்ஸ் கடையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே இந்த டிராக்டருக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதை விட இதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 7 நாளும் 24 மணி நேர சேவை செய்தினோம். இங்கே இந்த டிராக்டருக்கு எதுவும் பழுது வந்தால் பார்த்திங்கன்னு சொன்னால் நாடு பூராகவும் இதுக்குரிய சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்தளத்துக்கு தான் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னு சொன்னால் விரிவாக்கம் செய்திருக்கணும். எல்லா விஷயத்தாலேயுமே பெர்ஃபெக்டாக இந்த மகேந்திரா கம்பெனி இருக்குது. பாருங்கள், இந்த மகேந்திரா டிராக்டர்களுக்கு தேவையான பார்ட்ஸ் வகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எங்களோட தமிழில் டிஸ்ன்னு சொல்கிறது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் வயல்களில் இருக்கிற மண்ணை கிளப்பி விடும். இதுக்கு பிறகு தான் ரொட்டபேட் அல்லது கலப்பை போடலாம். இதுகள் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இது இப்போ நார்மலாக சாதாரணமாக தோட்டம் செய்கிறாக்கள் ஒரு வகையான சார்ற மிஷின். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கம்பெனியில் இருக்குது. இது விலையை பேசி எடுக்கலாம். அதை விட முள்ளு கலப்பைகள், ஏனைய கலப்பைகளும் இங்கே இருக்குது. நீங்கள் எல்லா விதமான பார்ட்ஸுகளுமே இங்கே பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மகேந்திரா ஜுவோடெக் 575 DI என்று சொல்கிற 4 வீல் டிராக்டர். 2 வீல் டிராக்டரை விட இது கொஞ்சம் ஸ்பெஷல். பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 ஹோர்ஸ் பவரை கொண்ட இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 இயர்ஸ் வாரண்டி அல்லது 4000 மணி நேரத்துக்குள்ளே இது வேலை செய்திருந்தால் இந்த டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரண்டி தருவினம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வீல் டிராக்டரை விட 4 வீல் டிராக்டர் பெருசு. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை கூட. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் இது அளவில் பெருது. ஆனால் 2 வீல் டிராக்டரை விட இது கொஞ்சம் ஸ்பெஷலாக எல்லாத்தாலையுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இதுக்கும் என்ன விலை என்ன மாதிரி என்று சொல்லி நாங்கள் ஃபுல் விவரங்களையும் பார்க்கலாம். நீங்கள் இங்கே டிராக்டரை கொள்வனவு செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 ஃப்ரீ சர்வீஸ் செய்யணும். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால்
6 சேவை தவணைகளுக்கு வந்து உதிரிப்பாகங்கள் தரீனம். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 சர்வீஸுக்கு தேவையான இன்ஜின் ஆயில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தெரியும். இப்போ நான் சொன்ன 3 விஷயங்களும் வந்து ஃப்ரீயாக தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான எரிபொருள் சிக்கனம் உடைய ஒரு வகையான டிராக்டர் தான் இது. பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 ஏக்கருக்கு வந்து 4 லிட்டர் டீசல்லையே நீங்கள் வந்து ரொட்டவேட் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள் கம்பெனியால் வந்தது எப்படி வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன் பேமெண்ட் வந்து நீங்கள் 16 லட்சம் ரூபா கட்டினாலே போதுமானது. இதுன்ற ஃபுல் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 73 லட்சம் ரூபா. இந்த டிராக்டரை வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு CT100 மோட்டார் பைக் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து தருவினம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நார்மலாக வந்து இங்கால கிளிநொச்சி வன்னி பகுதியில் வந்து இந்த மிஷினை தான் இங்கே வந்து ஆக்கள் வந்து வேண்டி விரும்பி ஓடினோம். இப்போ இந்த டிராக்டருக்கு சரியான மார்க்கெட் கூட ஏனைய டிராக்டர்களை விட இது வந்து ஸ்பெஷலாக இருக்குது. அதை விட இந்த கம்பெனியில் வந்து மகேந்திரா கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெட்டு மிஷின் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நெல் அறுவடை இயந்திரம். டிமோண்டை பாருங்கள், அக்ரி பிஸ்னஸ் என்று சொல்லப்படுற ஒரு வெட்டு மிஷின் பாருங்கள். இப்போ கூடுதலாக ஆக்கள் வந்து விவசாயிகள் வந்து வெட்டு மிஷின் எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. பாருங்கள், அப்போ இந்த வெட்டு மிஷின் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்களையும் பார்ப்போம். இந்த வெட்டு மிஷின் வந்து என்ன விலை என்றதை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இந்த வெட்டு மிஷின் சம்பந்தமான டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் வந்து பார்ப்போம். இந்த வந்து வெட்டு மிஷின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்ற டொக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தெரியணும். இந்த டயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் ரெக்குன்னு சொல்கிறது எந்த சேர்த்துக்குள்ளேயும் வந்து ஓடக்கூடியது. பெருசாக வந்து உடைச்சி கொட்டாது. வெட்டு மிஷின் வந்து நீங்கள் பிராண்ட் நியூவாக எடுத்து ஓடுறதா நல்லம். பழசுகளை போய் எடுத்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து உடைச்சி கொட்டி கொண்டிருக்கும். இந்த வெட்டு மிஷினுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 ஃப்ரீ சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து தருவினம். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரண்டி தருவினம். அறுவடை இயந்திரம் மேல் விசேட விலைக்கழிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து விசேட விலைக்கழிவு தரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து 2 ரேஞ்ச் இருக்குது. இங்கே வந்து ஒன்று AF 88 நடக்கு, மற்ற வந்து RG 108 நடக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் RG 108 சொல்கிறது வந்து 2024ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்து அறிமுகமானது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 ஏக்கர் வெட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 லிட்டர்லேருந்து 9 லிட்டர் டீசல் போதுமானது. கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா டீசல்லையே நீங்கள் வந்து 1 ஏக்கர் வந்து வெட்டி கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இது வந்து வேறு லெவலான ஒரு வெட்டு மிஷின். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நெல் கொள்வனவு டேங்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே இடத்துல வந்து 16 மூட்டையை வந்து நீங்கள் வெட்டி கொள்ளலாம். அதை விட இந்த டபுள் ரெக் டயர் வந்து இந்த பெல்ட் வந்து உடைஞ்சாலும் வெறும் இரும்புலேயே நீங்கள் ஓடிக்கொண்டு வந்து நீங்கள் வந்து வெளியில் எடுக்கலாம். பாருங்கள் எப்படி வெட்டு மிஷின் நிற்குன்னு சொல்லி. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெட்டு மிஷினை நீங்கள் வந்து பிராண்ட் நியூவாக இப்படியே எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு விவசாயின்றதுக்காக CT100 மோட்டார் பைக்கை வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக குடிக்கணும். பஜாஜ்ன்ற பிராண்ட் நியூ CT100 இப்போ 6,37,000 ரூபா போகுது. அந்த பிராண்ட் நியூ CT100 வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வெட்டு மிஷின் பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டன் ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற வெட்டு மிஷின் தான் இந்த வெட்டு மிஷின். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் லீசிங் வசதியும் செய்தருவினம். நீங்கள் வந்து 18 லட்சம் ரூபா டவுன் பேமெண்ட் கட்டினாலே போதும் இந்த வெட்டு மிஷினை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வெட்டு மிஷினுக்குரிய மொத்த விலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 96,90,000 ரூபா. இந்த விலைக்கு நீங்கள் வந்து பிராண்ட் நியூவாக வந்து வாங்கிட்டு இந்த ஒரு CT100 பைக்கை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மகேந்திரா கம்பெனி வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்திக்கும் கந்தசுவாமி கோயிலுக்கும் இடையில் ஏனையின் ரோட்டோடையே இருக்குது. இப்போ நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வாரீங்கன்னு சொன்னால் இடது கை பக்கமாக பாருங்கள் ஒரு மகேந்திரா கம்பெனி இருக்குது. அங்கே தான் இந்த சேல்ஸ் கடை இருக்குது. ஓகே மக்களே, இதோடு நாங்கள் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.